المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குர்ஆனிலே மிக அதிகமாக குறிப்பிடப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு தொடர்ந்து நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு. குர்ஆனிலே அவர்களை பற்றி குறிப்பிடப்படாத ஒரு சூரா கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு ஒரு நபியுடைய வரலாறு ரொம்ப சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியை பற்றி மொத்தமே குர்ஆனிலே 3 இடங்கள்ல தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் அவருடைய வரலாறு ரொம்ப நல்ல வரலாறு, ரொம்ப சுருக்கமான வரலாறு. அந்த வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு கூட்டத்தாரை பற்றி இன்றைக்கு தராவிலே சூரத்து சாஃபாத்திலே ஹாஃபிஸார்கள் அந்த சூறாவை தான் ஓதுறாங்க. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் ஃபலம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன். அதாவது இதுவரை எந்த சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை, ஒரு சிறப்பை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி என்ன சிறப்பை கொடுத்தான்? எந்த சமுதாயத்துக்கு கொடுக்காத ஒரு முக்கியமான சிறப்பு. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன அற்புதங்கள் நிகழ்த்தினான் என்பதை பற்றி இன்றைய தினம் நம்ம பார்க்கலாம். சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீனாவி என்ற ஒரு ஊருக்கு, நீராவி இல்லை நீனாவி என்ற ஒரு ஊருக்கு நபியாக ரசூலாக அனுப்பி வைக்கின்றான். அந்த மக்கள் வழமைப்படியே சிலைகளை வணங்கி, சிலைகளை தெய்வங்கள் என்று மதித்து அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க. நீங்க ஒரே அல்லாஹ் இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்கணும், இந்த கல்லையும் மண்ணையும் நீங்க வணங்காதீங்க, சிலைகளை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். வளமைப்படியே அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிராகரிச்சிடறாங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சிடறாங்க, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிராகரிச்சிடறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கிறாங்க, நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா முன் சென்ற சமுதாயத்திற்கு வந்ததை போன்று மிகப்பெரிய வேதனைகளை கஷ்டங்களும் உனக்கு வந்து சேரும், அதனால நீ அல்லாஹ் பயந்துக்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா அந்த மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லை. அந்த மக்கள் வளமைப்படியே எல்லா மக்களையும் எதிர்க்கிற மாதிரியே, நிராகரிக்கிற மாதிரியே அந்த மக்களும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிராகரிச்சாங்க. இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, மற்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த நபி மன நொந்து போய் பத்வா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமினான மற்ற மக்களை மட்டும் அல்லாஹ் காப்பாத்திட்டு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். இதுதான் இதுவரை இருந்த நபிமார்களுடைய வரலாறு நடந்தது. ஆனா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு வித்தியாசமான சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் பெரிய அநியாயம் பண்றாங்க, உன்னுடைய பேச்சை கேட்கறது இல்ல, இவங்களுக்கு வந்து உன்னுடைய அதாபடி இறக்கிடு அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை துஆ செய்றாங்க. இந்த துஆவை அல்லாஹ் ஏற்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய அதாபை இறக்கணும், வேதனை இறக்கணும் நினைக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்திடுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்திடுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போகுது, வேதனை வரப்போகுதுன்ன உடனே இவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வரதுக்கு முன்னாடியே நீங்க அல்லாஹ்வுடைய அதாப் வந்து நீங்க செத்து போங்கப்பா, நான் தப்பிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போது முடிவாயிருச்சு, அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போகுது, இவங்க அழிஞ்சிட்டு போட்டோம், நாம ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லி ஊரை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சமுதாயத்துக்கு, இதுக்கு முன்னாடி வந்த அதாப் வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, அந்த நபியை கூப்பிட்டு சொல்லுவான், நபியே நீங்களும் உங்களுடைய ஈமான் கொண்ட மக்களை அழைச்சிட்டு போங்க, நான் இவங்க மேல அதாப இறக்க போறேன்னு சொல்லுவான். அதுக்கு பிரதம நபி என்ன புறப்படுவாங்க,
ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போறது நிச்சயமாயிடுச்சு, அதனால இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க மட்டும் தனியா ஊரை விட்டு பரவிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் காலையில வரப்போகுது, அன்ற இரவிலே அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போகுது. ஆனால் அதற்குள் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய அதாபுடைய அந்த அடையாளங்கள்லாம் வரதை பார்த்த உடனே ஓடு கதறி அழுகுறாங்க. அந்த நீனாவிய மக்கள் ஓடு கதறி அழுகுறாங்க. எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய கால்நடைகளை கூட, தங்கள் மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளை கூட பண்றாங்க அடிச்சு, அதையும் நல்லா அடிச்சு அதையும் கத்த வைக்கிறாங்க. கத்தி அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்க, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டோம், இப்ப திருத்திட்டோம், எங்க பேர் அதாவை இறக்கிறாருன்னு சொல்லி சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கதறி அழுகுறாங்க. சரி, நம்முடைய கதறல அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானோ, நம்முடைய கதறல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதிக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆடு மாடுகள்லாம் அடிச்சு என்ன பண்றாங்க, அதையும் கத்த வைக்கிறாங்க. ஒட்டகங்கள் கத்துது, மாடுகள் கதறுது, ஆடுகள் கனைக்குது, எல்லா ஊர்ல உள்ள எல்லா பிராணிகளும் கத்த ஆரம்பிச்சிருது. அதாவது அழுது அழுது அந்த மக்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுடைய தௌபாவை ஏற்று, அவர்கள் ஈமான் கொண்டதை ஏற்று அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், தான் கொடுக்க இருந்த அதாபை நிறுத்திடுறான், கொடுக்க இருந்த அதாபை நிறுத்திடுறான். ஆனா இது யாருக்கு தெரியாது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சரி அல்லாஹ்வுடைய அதாபை தான் இறங்க போன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க, ஊரை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. நீங்க எப்படியா, நான் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தோம்பா, நீங்க கேட்கற மாதிரி இல்ல, அல்லாஹ்வுடைய அதாபை தான், நீங்க செத்து போங்க நான் போறேன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. சோ இங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும், அந்த மக்கள் பாக்குறாங்க, தாங்கள் அழுது அழுது அல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்தோம், தங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பயந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய கால்நடைகளை கதற வைக்கிறாங்க. கால்நடைகள் என்ன பண்றாங்க, கதற வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நேரங்களில் மனிதர்கள் மீது இறக்கப்படாட்டாலும் கூட யார் மீது இறக்கப்படுவா, கால்நடைகள். ஏன்னா அதுக்கு பாவம் செய்யாது, அதுக்கு பாவம் என்ன தெரியாதுல்ல, அந்த பாவம் செய்யாத அந்த கால்நடைகள் மீது அல்லாஹ் என்ன பண்ணுவா, இறக்கப்படுவான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை தொழுகைக்காக நீங்க என்ன பண்ணுங்க, போய் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது உங்களை கால்நடைகளையும் அழைச்சிட்டு போங்க. மழை தொழுகைக்காண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொட்டல் பூமியில போய் என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு வெளியில போய் மைதானத்துல போய் அல்லாஹ் காண்டி 2 ரக்காத் தொழுது மழை தொழுகைக்காண்டி துஆ செய்வாங்க, மழைக்காண்டி துஆ செய்வாங்க. அப்ப செய்யும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய கால்நடைகளை அழைச்சிட்டு வாங்க, நீங்க மேய்க்கிற ஆடு மாடு ஒட்டகம் கோழி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க. ஏனென்றால் உங்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கப்படாட்டாலும் யார் மேல இறக்கப்படட்டும், அந்த கால்நடைகள் மீது தான் இறக்கப்பட்டு அல்லாஹ் அவங்களுக்கு மழையை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு கால்நடைகள் அழைச்சிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கால்நடை ஆடு மாடு எல்லாத்தையும் கதற வச்சு அழுதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய அதாபை நிறுத்திடுறான். ஆனா ஒரு நபி இப்படி விட்டுட்டு ஓடலாமா பாதியில? அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுறான். என்ன பனிஷ்மென்ட், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, போறாங்க, போய் இந்த மக்களோட தப்பிச்சா போன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு கடற்கரையில ஒரு கப்பலோட கிளம்ப ரெடியா இருக்குது. எங்கேயோ போறதுக்கு எங்கன்னு தெரியல, நம்ம முதல்ல அந்த ஊரை விட்டு காலி பண்ணா போதும், நம்ம எங்கேயா போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி அந்த கப்பல்ல போய் ஏறுறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஏறி கப்பல் போய்கிட்டு இருக்குது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதுல இருக்கிறாங்க, கப்பல் தூரம் போயிட்டு இருக்குது. போன உடனே கப்பல் என்ன ஆகுது, அலம்ப ஆரம்பிக்குது. கப்பல் அந்த புயல் காற்றுல மேலே இங்கே ததும்ப ஆரம்பிக்குது. தழும்ப ஆரம்பிச்சோட அந்த மக்கள்ல அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு ஜோசியக்காரன் போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி கப்பல் ஆடுதே என்ன செய்தி, கப்பல் ஆடுதே என்ன செய்தி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்த உடனே அந்த ஜோசியக்காரர் சொன்னாரா, இது ஜோசியம் போட்டு பார்த்துட்டு இந்த கப்பல்ல இருக்கிற யாராவது ஒரு பிரயாணியை தூக்கி கடலை தூக்கி போட்டுருவீங்க, கப்பல் சரியாயிடும், கப்பல் ஆடுறது நின்றுடும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்றான். சொன்ன உடனே சகோதரர்களே, யாரை தூக்கி போடுறது, யாருக்கா மனசு வருமா? எல்லாத்துக்கும் அவங்க உயிர் பெருசு, எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணணும்ல. என்னப்பா யாரா சொல்லுங்களப்பா, யாரா சொல்லுங்களப்பா, ஒருத்தர் கேட்கற மாதிரி தயாரா இல்ல. கடைசியில் அப்படி பேசாம குழுக்கள் போட்டாங்க, குழுக்கள் போட்டாங்க, குழுக்கள் போடலான்ட்டு குழுக்கள் போட்டாங்க. இங்க சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனுக்குமே இந்த மாதிரி கட்டத்துல தான் உயிரை விட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறது ஆசை வருமா? யாருக்கா வருவாங்க? நான் ஒத்த மூத்தானாலும் பரவாயில்ல, எல்லாரும் காப்பாத்துறேன், எல்லாரும் உயிரோட நினைப்பானா? ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. என்னன்னு சொன்னா, ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்களா பல பேர், பல நாட்டுக்காரங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஃபிளைட் ஒன்று ஆட ஆரம்பிச்சிச்சு வானத்துல. இங்க கப்பல் ஆண்ட மாதிரி அந்த ஃபிளைட் என்ன ஆயிடுச்சா, ஆட ஆரம்பிச்சிருச்சான். அப்ப இந்த ஃபிளைட்ல உள்ள பைலட் சொன்னாரா, யாராவது ஒருத்தர் இந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சுக்கிட்டா மத்தவங்கள காப்பாத்திக்கலாம், மத்தவங்கள பொழைச்சிக்கலான்ற உடனே யாராவது 3 பேர் இந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சுக்கிட்டா மத்தவங்கள எல்லாம் உயிரோட பொழைச்சிக்கலான்ற உடனே அந்த ஃபிளைட்ல போன அமெரிக்காக்காரர் என்ன பண்ணாரா, அதான் இந்தியர்களுடைய பெருமையை சொல்றதுக்காண்டி உள்ள இது கதை. அமெரிக்காக்காரர் என்ன பண்ணாரா, என்னுடைய தாய் நாட்டின் மீது ஆணையாக, என் நாட்டில் உள்ள இரட்டை கோபுரத்தின் மீது ஆணையாக, நான் இந்த ஃபிளைட்ல உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்காக நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தெரியும் குதிச்சு அவரு பொழைச்சாரா செத்தாரா அடுத்த பிரச்சனை. அடுத்த இன்னொரு யாரோ ஜப்பான் நாட்டுக்காரரு அவர் குதிச்சாராம். இப்போ அடுத்து இருக்கிற பெரிய நாடு இந்தியா தானா.
எல்லாரும் இந்தியாவை பாக்குறாங்களா, என்னப்பா மற்ற 2 நாட்டுக்காரன் குதிச்சுனா, முதல்ல அமெரிக்காக்காரன் குதிச்சுனா, அப்புறம் ஜப்பான் நாட்டு குதிச்சுனா, நீ என்ன குதிக்கிறியா அப்படின்னு சொல்லி உடனே இந்திய நாட்டுக்காரன் எழுச்சாராம். எழுந்துச்சு, என்னுடைய தாய் நாட்டின் மீது ஆணையாக இந்த பிளைட்ல உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்காக நான் இப்பொழுது பக்கத்துல இப்படி தள்ளிக்கிறேன் தள்ளி விட்டாராம். 3 பேர் ஆகி போச்சா, மற்றவங்க எல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க யாரும் அப்படி பக்கத்துல இப்படி தள்ளி விட முடியல. அதனால கூட யாரை தள்ளுறது, கப்பல்ல இருந்து யாரை தள்ளுறது, இது வந்து கதை. எது பிளைட்டு கதை வந்து கதை, கப்பல் வந்து உண்மை. இதை வச்சுதான் அந்த கதையை கற்றுப்பாங்க நினைக்கிறேன். அப்ப அந்த ஜோசியக்காரன் சொல்ற யாராவது ஒத்தரை இதுல தூக்கி போட்டா மற்றவங்க கடல் வந்து காவு கொடுக்குறது. இந்த தமிழ் இந்த மெட்ராஸ் சொல்லுவாங்கல்ல, பில்டிங் கட்டும் போது ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கோழி அறுத்து அல்லது ஒரு ஆட்டை அறுத்து ரத்தத்தை காட்டிடணும், இல்லைன்னா பில்டிங் என்ன வாங்கிடுமா, காவு வாங்கிடும். யாரையாவது ஒருத்தர் சாவடிச்சு அந்த மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மூட நம்பிக்கையில அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான், யாரையாவது ஒருத்தர் காவு கொடுத்துட்டா மற்ற என்ன காவுனா என்ன பாஷை தெரியலங்க, யாரையாவது ஒருத்தர் காவு கொடுத்துட்டா மற்றவங்களா பொழைச்சிப்பாங்க அப்படின்னா யாரை காவு கொடுக்கலான்னு பார்க்கும்பொழுது சரி குழுக்கல்ல எழுதி போடலாம். குழுக்கல்ல போட்டா அதற்கு யூனிசெஃப் பேர் வருது. யார் பேருங்க, அதற்கு யூனிசெஃப் பேர் போகுது. யூனிசெஃப் தயாரா இல்லை, ஐயா நான் குதிக்க மாட்டேன், நான் அந்த மக்களுடைய அதாவளையும் தப்பிச்சு இங்க வந்தேன், என்ன இங்க கடலை தூக்கி நான் முடியாது அப்படின்றாங்க. சரி அவர் முடியாதுங்கிறாரு, 2வது போடுங்கப்பா அப்படின்ட்டு 2வது குழுக்கள் போட்டாலும் அவங்க பேர் தான் வருது, 3வது போட்டாலும் அவங்க பேர் தான் வருது. சரி வழி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கடல்ல தூக்கி எரிஞ்சிடறாங்க. கடல்ல தூக்கி எரிஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு அந்த சூரத் சாஃபாத் எடுத்து பாருங்க, சூரத் யாசீனுக்கு அடுத்த சூரா சூரத் சாஃபாத், இன்னைக்கு ஆஃபிஸா ஓதுன அந்த சூரா தான், அதை எடுத்து பாருங்க, சுருக்கமா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். அந்த தூக்கி போட்ட உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மயக்கம் ஆயிடுது. நான் மௌத்தாயிட்டு முடிவு பண்ணிட்டாங்க கடல்ல தூக்கி போட்ட உடனே. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு அவரை முழுங்கிடு அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இட்ட உடனே ஒரு பெரிய மீன் என்ன ஆயிடுது, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே முழுங்கிடுது. ஒரு மீன் அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை முழுங்கிடுது. அது முழுங்குதே தவிர அவருடைய சதைக்கோ அவருடைய எலும்புக்கோ எந்த விதமான பாதிப்பு இல்லாம ரப்பல் ஆலமீன் முழுங்கும்படி கட்டளையிட்டதுனால அந்த மீன் முழுங்கும் போது என்ன ஆகுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படல, ஒரு சின்ன கஷ்டம் ஏற்படல. அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுங்கிடுது. முழுங்கின உடனே சகோதரர் இன்னொரு வரலாறு எப்படின்னு சொன்னா, அந்த மீனை இன்னொரு பெரிய மீன் முழுங்கிடுது. எந்த மீனை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை முழுங்கிச்ச அந்த மீனை கடல்ல உள்ள இன்னொரு பெரிய மீன் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வரலாறுல சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோக்கம் என்ன சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கணும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் படிப்படி இருக்கணும், அதே நேரத்துல பாதுகாக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ண அல்லாஹ் அந்த மீனுடைய வயிற்றுல இன்னொரு மீனை வச்சு என்ன ஆகிட்டான், அல்லாஹ் நல்ல சேஃப்டியா ஆகிட்டான். இந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ம மௌத்தா பிட்டாமாக நினைச்சு முடிச்சு பாக்குறாங்க, ஒரே இருளா இருக்குது. அல்லாஹ் சொல்றான் வஹுவ கலீம், அந்த அந்த அவங்க இருக்கிற இடம் அப்படியே இருளா இருக்குது, நம்ம எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம கேட்கும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யூனுஸே இப்பொழுது ஒரு மீனுடைய வயிற்றுல இருக்கிறீங்க, ஒரு மீனுடைய வயிற்றுல உங்களை வைத்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கேயே அல்லாஹ் சஜ்ஜா செய்றாங்க. மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே அல்லாஹ் சஜ்ஜா செஞ்சு தான் செஞ்ச தப்பை நினைச்சு அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்க. யா அல்லாஹ் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் பொறுப்பை உணராம என்னப்பட்டேன், ஓடி வந்துட்டேன், உன்னுடைய கட்டளை வரதுக்குள்ள ஓடி வந்துட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. சகோதரர்களே அது என்ன துஆ செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றா, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை வைத்து தௌபா செய்தார்கள், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டார். அப்ப தௌபா செய்வதற்கு ஏற்ற துஆ என்னன்னு சொன்னா இந்த துஆ. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச துஆ, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம், ஃபஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நிச்சயமா நஷ்டவாளி ஆயிடுவோம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ. இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, வீடு வைத்துள்ள இருக்காங்க இல்லையா, அது ஒரு கஷ்டம் தானே, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. எப்படி ஒரு அழகான திக்ர், ஒரு அழகான தஸ்பீஹ் செய்றாங்க. எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அந்த தஸ்பீஹை மட்டும் அவர் செய்திருக்கவில்லை என்றால், அல்லாஹ் சொல்றான் அந்த தஸ்பீஹை மட்டும் அவர் செய்திருக்கவில்லை என்றால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை அவங்க அந்த மீன் வயிற்றிலே இருந்திருப்பாங்க. அந்த தஸ்பீஹ் செஞ்சதனால, அந்த திக்ர் செஞ்சதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய வயிற்றில் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அது என்ன தஸ்பீஹ், அல்லாஹ்வே அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநீதம் இழைத்தவர்கள் ஒருவனாக இருக்கிறேன். நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நானே தப்பு பண்ணிட்டேன், ஆனா யா அல்லாஹ் நீதான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தஸ்பீஹ் செய்றாங்க. இந்த தஸ்பீஹை தான் அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் இந்த தஸ்பீஹை செய்திருக்கவில்லை என்றால் லபிஸ ஃபீ பத்னிஹி, அந்த மீனுடைய வயிற்றிலேயே தங்கி இருப்பார், இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை.
கியாமத் நாள் வந்து மீனுடைய வயிற்று தங்கி இருப்பாருங்கிறான். ஏன்னா சகோதரர்களே, அங்கேயும் பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட தௌபா செய்யறதுக்காக பயன்படுத்துற துஆவை பாருங்க. இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கஷ்டத்திலிருந்து வெளியாவதற்காக அல்லாஹ்ட செஞ்ச துஆவை பாருங்க. இந்த ரெண்டு துஆவுக்கு மத்தியில ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் சொன்னா, அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை சொல்றாங்க, இன்னி குன்து மினல் வாலிமீன், யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்ட ஒரு அநியாயக்காரனா இருக்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுனா சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ் இடத்துல நம்முடைய குற்றங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, அங்கே நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட, நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்ட ஒரு குற்றவாளியா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். எப்படிங்கனா, நீ மன்னிச்சுக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நீ மன்னிக்கிறே இல்லையா அப்படிங்க பேர பேசுற மாதிரி இல்ல. எப்படி யா அல்லாஹ் நான் குற்றவாளி தான், நான் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, நிரூபிக்கிற அவசியம் இல்லை, நானே ஒத்துக்கிறேன், நானே அப்ரூவரா மாறிட்டேன், என்னுடைய குற்றத்துக்கு நானே அப்ரூவர் என்று அல்லாஹ் இடத்துல சரணடையும் பொழுது சகோதரர்களே, அங்கே அல்லாஹ் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான். இதைத்தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செஞ்சாங்க. ஹைர், இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க அந்த மீனுடைய வயிற்றில 3 நாட்கள் தங்கி இருந்தாங்க. வரலாறுல வருது, வரலாறுகள்ல 3 நாட்கள் தங்கி இருந்தாங்க. சில வரலாறுல 1 நாள் தங்கி இருந்தாங்க. ஹைர், எத்தனை நாள் தங்கி இருந்தாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவா, அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்துல அந்த மீனுடைய வயிற்றில தங்கி இருந்த ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய இந்த தஸ்பீஹை ஏற்று, இந்த திக்ரை ஏற்று ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்றான். எப்படி விடுதலை செய்றான்னு சொன்னா, அந்த மீனு கட்டளை இடுறான். மீன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளியே கொண்டு முழுகிட்டு போயிடுது, வெளியே கொண்டு கக்கிட்டு போயிடுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு முறை மலக்குகள், கடலில் உள்ள மலக்குகள், கடலுக்கென்று நியமிக்கிற சில மலக்குகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மலக்குகள் என்ன பண்றாங்க, கடல்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த தஸ்பீஹ் சத்தம் கேக்குது அவங்களுக்கு. எந்த தஸ்பீங்க? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன். இந்த தஸ்பீஹோட சத்தம் அவங்களுக்கு கேக்குது. கேட்ட உடனே அல்லாஹ் நபி சொல்றாங்க, யா அல்லாஹ் பூமியிலே ஒரு அதிர்ச்சியா ஒரு ஆச்சரியமான இடத்துல இருந்து, ஏன்னா இதுவரையில அங்க அந்த மாதிரி தஸ்பீஹ் சத்தம் கேட்டதே கிடையாது, அந்த ஆச்சரியமான இடத்துல இருந்து யா அல்லாஹ் நாங்கள் ஒரு சப்தத்தை கேட்டோம், அது என்ன சப்தம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி கேட்கறாங்க. யாரு? மலக்கு கேட்கறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், அது தெரியாதா, அப்துனா யூனுஸ், நான் என்னுடைய அடியான் யூனுஸ் தான் அவரு அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்ப மலக்குமார் கேட்கறான், யா அல்லாஹ் ஏன் என்னாச்சு, நல்ல மனுஷனாச்சே, நல்ல இபாதத் செஞ்சிருந்தாரு, தினந்தோறும் நல்ல வழிபாடு செய்வாரு, அப்படிப்பட்ட ஏன் வந்து மீனுடைய வயித்துல உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கும் பொழுது, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவர் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அதனால நான் அவரை பனிஷ்மெண்ட்டுக்காக தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குமார் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவர் நல்லவர் என்பதற்கு நாங்க சாட்சி சொல்றோம், அவர் நல்லவர், நல்ல இபாதத் செய்வாரு, எதப்பா அந்த தப்பு செஞ்சிட்டாரு, அதனால யா அல்லாஹ் அவருக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக நாங்கள் உன்னிடத்திலே சிபாரிசு செய்றோம், ரெக்கமெண்ட் பண்றோம், நீ அவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி மலக்குமார்கள் சிபாரிசு செஞ்ச பிறகு அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றான், மீனுடைய வயிற்றுல இருந்து அல்லாஹ் வெளியாக்குறான். சோதனை இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு அடியானும் எந்த ஒரு கஷ்டம் வரும் பொழுதோ இந்த லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் என்ற இந்த திக்ரை, இந்த தஸ்பீஹை அவன் அதிகமாக ஓதுவாரேனால் ரப்பல் ஆலமீன் நிச்சயமா அந்த கஷ்டத்திலிருந்து அவளை வெளியாக்குவான். எந்த கஷ்டம் வந்தா சரி, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க, அல்லது ஏதோ ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன் தொடர்படியா ஓதுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரச்சனையில உங்களை லேசாக்குவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன நிபந்தனை? காலம் பூரா பாவம் பண்ணிவிட்டு பள்ளியாசல் பக்கமே எட்டி பார்க்காம ஆபத்து வந்த உடனே லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் அல்லாஹ் ஏற்று பார்க்க மாட்டான். என்ன நிபந்தனை சொன்னா, ஆல்ரெடி நம்ம அல்லாஹ்வை தொழக்கூடிய மக்களா இருக்கணும், அல்லாஹ் வணங்குற மக்களா இருக்கணும். ஏன்னா பாருங்க, இங்க மலக்குமார் அல்லாஹ் நபி எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க, யா அல்லாஹ் நல்ல மனுஷன், தினந்தோறும் தொழுவாரு, உன்னை வணங்குவாரு, அப்படிப்பட்ட கஷ்டப்படுறாரு யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களோட தஸ்பீஹை ஏற்று அவங்க வீடு வயிற்றிலே வெளியாக்குறான். அதனால சகோதரர்களே, இந்த மாதிரி தஸ்பீஹாத்துகள், இந்த மாதிரி திக்ருகள் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுக்கு வழங்கக்கூடிய போனஸ், மூமினுக்கு வழங்கக்கூடிய போனஸ். உதாரணமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர்ங்கிறது என்னன்னு சொன்னா 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் சொல்றான், 1000 மாதங்களோட எவ்வளவு சிறப்பு யாருக்கும் தெரியாது, மினிமம் 1000 மாதம், அதை விட எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் சொல்றான், அது கணக்கு கிடையாது. இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் யாருக்கு தந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, மூமின்களுக்கு தந்திருக்கான். எத்தகைய மூமின்களுக்கு? எந்த மூமின்களுக்கு? யார் அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு இறையச்சத்தோடு வாழ்க்கை நடத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போனஸா லைலத்துல் கத்ரை தர்றான். போனஸா என்ன பண்றான்? லைலத்துல் கத்ரை தர்றான். ஆனா நாம இன்னைக்கு பாக்குறோம், பள்ளிவாசல் பக்கமே எட்டியே பாக்குறது இல்லை, பள்ளிவாசல் பக்கம் வர்றதே இல்லை.
வந்தாலும் ஜும்மாக்கு ஒருவர் கரெக்டா படிக்கட்டு தொழுவார், அப்படியே ஓடி போயிடுவாரு. பள்ளி உள்ள போனா அல்லாஹ் பிடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லி நகரமா இல்லையா? கரெக்டா 12 ஆச்சா, 12 ஆச்சா, 1 மணி ஆச்சா, 1 ஆச்சா, இப்பதான் மெம்பர் மேல இருப்பாரு அப்படின்னு வர வேண்டியது. படிக்கட்டிலேயே தொழுவுறது அப்படியே ஓடி போயிடுறது. எங்க உள்ள போனா அல்லாஹ் பிடிச்சி ஒரே அமுக்கு அபிக்கிற போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய மக்கள் லைலத்துல் கத்ர்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் 27 அன்னைக்கு இமாம் சாபா இருந்தாலும் சரி, ஆஃபிஸாவா இருந்தாலும் சரி, துண்டு போட்டு இடம் பிடிக்கணும். இமாம் சாபா என்ன பண்ணுங்க, உண்மை நடந்தது சொல்றேன். நாம போன வருஷம் துண்டு போட்டு இடம் பிடிச்சோம். எனக்கு முன்னாடி டவுன் பஸ்ல இடம் போட்ட மாதிரி துண்டு போட்டு வேற யாரும் கொஞ்சம் விட்டா முசலாலுமே உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை பூரா பள்ளிவாசல் பக்கம் திரும்பியே பார்க்காதவங்க அந்த 27 அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசல் வந்து உட்காந்துக்கிட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொடுத்துருவானா அல்லாஹ். அப்ப காலம் பூரா தொழுறதுக்கு என்ன பிரயோஜனம்? காலம் பூரா முட்டு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீ காலம் பூரா பள்ளிவாசல் பக்கமே வராம 27 அன்னைக்கு புது சட்டை போட்டு புது வேட்டி கொடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்தால என்ன பிரயோஜனம்? அப்ப சகோதரர்களே, இது ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுத்த போனஸ். இது எது? இந்த லைலத்துல் கத்ர் உதாரணமா ஒரு ஃபேக்டரி இருக்குதுங்க. அந்த ஃபேக்டரி யார் போனஸ் வாங்குவாங்க? யார் ஒரு வருஷம் பூரா வேலை செஞ்சா அவங்க தான் போனஸ் வாங்குவாங்க. ஒரு வருஷம் பூரா யார் வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு அந்த வருஷம் முடிஞ்சா ஒரு போனஸ் கொடுப்பாங்க. 2 மாசம் போனஸோ 3 மாசம் போனஸோ கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தொழிலாளிகள் பூரா லைன்ல நிக்கிறாங்க, அந்த எம்ப்ளாயிஸ் பூரா லைன்ல நிக்கிறாங்க இது போனஸ் வாங்குறதுக்கு. அந்த லைன்ல இன்னொருத்தர் நிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவர் வேலை செஞ்சவர் இல்ல, அவர் வந்து ஃபேக்டரிக்கு வெளியில கடை போட்டுருக்காரு, இட்லி கடை. அவர் வந்து போனஸ் கொடுக்குறாரு. நானும் டெய்லி காலையில கடை போட்டுருக்கேன் கடை வாசல்ல, ஃபேக்டரி வாசல்ல, எனக்கு போனஸ் கொடுத்துருவாங்களா போனஸ்? அப்ப யார் உள்ள வந்து ஒழுங்கா வேலை செஞ்சாலும் அவருக்கு தானே போனஸ். இட்லி கடைக்காரங்களுக்கு, நாஷ்டா கடைக்காரங்களுக்கு நல்லா போன கம்பெனிக்கார போனஸ் கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி சகோதரர்களே, யார் வழமையா பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ, அல்லாஹ்வை தொழுகின்றார்களோ, அல்லாஹ் கட்டுப்பட்டு இறைச்ச உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு தான் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் எப்படி கொடுத்துருக்கான்? போனஸா கொடுத்துருக்கான். இல்ல மத்தபடி வாழ்க்கை பூரா பள்ளிவாசல் பக்கமே வராம 27 அன்னைக்கு மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டு அப்பாடா நமக்கு ஒரு திருப்தி, அப்பாடா அந்த வருஷம் பூரா செஞ்ச பாவத்துல தௌபா செஞ்சாச்சு, இனி அடுத்த பாவத்துக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சலாம் நாளையில இருந்தே. இதுல என்ன பிரயோஜனம்? இதுல இப்படி செய்யறாங்க என்ன பிரயோஜனம்? அதுவும் 27 தான் லைலத்துல் கத்ர் கன்ஃபார்ம் இல்ல, அடுத்த பிரச்சனை 27 லைலத்துல் கத்ர் கன்ஃபார்ம் இல்ல. அப்ப இந்த மாதிரி சகோதரர்களே, இந்த லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் போன்ற திக்ர்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் உயரிய சிந்தனையோடு மனப்பூர்வமான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இந்த திக்ரை ஓதுவாரேனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய எத்தகைய பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் அதை நிவர்த்தி பண்றான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அதற்கு என்ன நிபந்தனைங்க? ஆல்ரெடி இவர் இறையச்சம் உள்ளவரா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பள்ளியோட தொடர்பு உள்ளவரா இருக்கணும், ஐவேளை தொழுகையாளியா இருக்கணும். இது எல்லாம் இருந்து அப்ப அவருக்கு பிரச்சனை வரும்பொழுது லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் மனப்பூர்வம் போதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரச்சனை லேசாக்குவான். இவர் பள்ளிவாசல தொடர்பே இல்லாம, தொழுகையே இல்லாம, அல்லாஹ் பத்தி கவலையே இல்லாம ஒரு கஷ்டம் வந்த உடனே அஜர் சொல்லிட்டாரு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹா இல்லா ஓதிவிட்டு அப்புறம் பிரச்சனை போறவங்க அஜர் உயிரப்பட்டு வாங்க, நீங்க சொன்னீங்க நான் ஓதல ஆனா போகலையே அப்படின்னு சொல்லி எப்படி போவோம்? அப்ப சகோதரர்களே, இது போன்ற திக்ர்கள் இருக்கு பாருங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுத்த போனஸ். இது எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டா செய்ய வேண்டிய கடமையில ஒழுங்கா செஞ்சிட்டோம்னா அல்லாஹ் தரக்கூடிய போனஸ். அந்த அடிப்படையில் தான் மலக்குமார்கள் போய் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்றாங்க, யா அல்லாஹ் அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல இபாதத் உள்ளவரா இருந்தாரு, நல்ல வணக்கசாலி, அவருக்கே இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்க சிபாரிசு செய்யறோம்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுடைய சிபாரிசை ஏற்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றுல இருந்து அல்லாஹ் வெளியாக்குறவன சகோதரர்களே, மீன் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அப்படியே அவங்களை கொண்டு அந்த கரையில கொண்டு துப்பிட்டு போயிடுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கரையில கொண்டு துப்பிட்டு போயிடுது. துப்பிட்டு போன உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயக்கம் அடைஞ்சு அல்லாஹ் சொன்னா ஓஹோ சகீம் அப்படியே மயக்கம் அடைஞ்சு போய் கிடக்குறாங்க, உள்ள பலகீனமா இருக்கிறாங்க, உள்ள முன்னால சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல, உள்ள மீனுடைய வயிற்று இருள உட்கார்ந்துருக்காங்க. பயந்து போய் எந்த அளவுக்கு என்றால் சில சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்க சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடற்கரையில வந்து எப்படி விழுந்து கிடந்தாங்கன்னா பச்சில குழந்தை பிறந்த குழந்தை எப்படி கிடக்குங்க, பிறந்த குழந்தை எப்படி கிடக்கும், ஒரே திருப்பி எழுச்சி விளையாடுமா அப்படியே சோர்ந்து கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடந்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மாதிரி சோர்ந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான், ஒரு சுரைக்காய் செடி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தஜிப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வ கதாலிக யுன்ஜில் முஃமினீன். நாம் அவருடைய துஆவை ஏற்று அவருடைய துஆவுக்கு செவிசாய்த்தோம். வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவரை அந்த கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நாம் விடுவித்தோம். வ கதாலிக யுன்ஜில் முஃமினீன், அல்லாஹ்வை விசுவாசிக்கின்ற மூமின்களுக்கு இப்படித்தான் சிக்கல்களிலிருந்து நாம் விடுதலை செய்கின்றோம். அல்லாஹ் விசுவாசிக்கக்கூடிய உண்மையான மூமின்களுக்கு இப்படித்தான் அவருடைய சிக்கல்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்தும் நாம் விடுதலை செய்கின்றோம், விடுவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கடற்கரையிலிருந்து விழுந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சுரக்காய் செடி அப்படியே வளர செய்றான். சுரக்காய் செடி, அந்த சுரக்காய் செடி அப்படியே வளர்ந்து அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிழல் கொடுக்குது. அந்த சுரக்காய் செடி, அது சுரக்காய் கொடி தானே,
மரம் மாதிரி வராம கொடி மாதிரி அப்படியே படரும். அந்த கொடியை என்ன ஏதோ ஒரு கம்பியை இதை பிடிச்சி அப்படியே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல அப்படி படர்ந்ததுனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாள் அந்த சுரக்காய் செடியுடைய நிழல்லையே அல்லாஹ் வைக்கிறான். அதற்கு பிறகு அவங்க விழிப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சுரக்காயே அவங்க உணவா சாப்பிட்டு அவங்க தங்களுடைய ஊருக்கு போறாங்க. அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு அரசல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் வமா யஸீதூன். அதற்கு பிறகு நாம் அவரை லட்சக்கணக்கான மக்களுக்கு ரசூலா அனுப்பி வைத்தோம். அதுக்கு பிறகு எதுக்கு பிறகு போய் மீனுக்கு வயிற்றுக்கு போய் அவங்க தப்பிச்சு வந்த பிறகு அரசல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின், நாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் அவரை நபியா அனுப்பி வைத்தோம். வமா யஸீதூன், அதை விட அதிகமாக. அப்ப அதுக்கப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பண்றாங்க, அந்த மக்களுக்கு மத்தியில விசுவாசம் கொண்ட மக்களுக்கு மத்தியில அவங்க ஈமான் கொண்டு வாழ்ந்து அந்த மக்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சு நல்ல மனிதராக வாழ்ந்து கடைசியில அவர்கள் அந்த ஊர்லயே அந்த நினாவே என்ற ஊர்லயே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் இந்த நினாவி எங்க இருக்குது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இன்றைய கான்ஸ்டான்டினோபிள் சொல்லப்படுது. குஸ்துன் துனியான்னு அரபில சொல்லுவாங்க, கான்ஸ்டான்டினோபிள். அதே மாதிரி அந்தாக்கியா, அரபில வந்து அதுக்கு அந்தாக்கியான்னு சொல்லப்படுது. அது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒரு பகுதி, இன்றைய ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லப்படுது. இதே மாதிரி சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான சிலாஜ் சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வலா யம்பகி லி அப்தின் ஐ யகூல அனா கைரும் யூனுஸ் இப்னு மத்தா. மத்தாவுடைய மகன் யூனுஸ், மத்தாவுடைய மகன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய பேர் மத்தா. மத்தாவுடைய மகன் யூனுஸை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்வது எந்த ஒரு மூமினுக்கும் அழகல்ல. யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தன்னை சொல்றாங்க. அதாவது யூனுஸை விட நான் தான் சிறந்தவன். நான் தானே யார? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே சொல்றாங்க, யூனுஸை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்வது எந்த ஒரு மூமினுக்கும் அழகல்ல. அப்ப அந்த அளவுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை விட சிறந்தவர்ங்கறாங்க. யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு நேரத்துல ஒரு முஸ்லிமுக்கு ஒரு யூதனுக்கு சண்டை வந்துருது. மதீனால ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சஹாபிக்கு ஒரு யூதனுக்கு சண்டை வந்துருது. அந்த சஹாபி சொல்றாங்க, வல்லதி அரஸல பின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹக்கி, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மையா அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ்வே சத்தியமாக அப்படிங்கறாங்க. அந்த யூதன் என்ன பண்றானா, வல்லதி அரஸல அலா மூஸா பி ஹக்கி, யார் மூஸாவை உண்மையா அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ்வே சத்தியமாக, அதாவது மூஸா தான் உண்மை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் அப்படிங்கறான். இவங்க சொன்னா உண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உண்மை அப்படிங்கறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்மால் என்ன பண்றாரு, பலால் கையை நீட்டுறாரு. யாருங்க? சஹாபி என்ன பண்றாங்க, பலால் கையை நீட்டி அடிச்சிடறாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல எவ்வளவுதான் வார்த்தையால சொன்னாலும் விளங்காது. ஒரு நாக்கால பேசினா அதுங்க விளங்காது, 10 நாக்கால பேசினா புரியும். இவங்க என்ன பண்ணாங்க, 10 நாக்கால பேசிட்டாங்க. பேசினோட பலாருன்னு அடிச்ச உடனே அந்த யூதன் என்ன பண்ணா, பிரச்சனை எடுத்துக்கிட்டு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தான். முஹம்மதே, உங்களுடைய தோழர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன்பா அடிச்சேன்னு கேட்ட உடனே சஹாபி சொல்ல, புகாரில அந்த ஹதீஸ் இருக்குது. சஹாபி சொல்ல, யார சொல்லலாம், நான் வந்து உங்களை உண்மையா அனுப்பி வைத்த அல்லாஹ்வே சத்தியமாகறேன். அவன் சொல்றான் மூசா தான் உண்மையா அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான், உங்களை பொய்யா அனுப்பி வச்சிருக்கான்னு சொன்னா, உங்களை போய் பொய்ன்னு சொன்னா பாருங்க, பலாருன்னு அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஓ எனக்கு அடிதான் அடிச்சேன், பரவாயில்ல, சபாஷ், வெரி குட், அப்படியே செய்யுங்க. ரசூல் என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணல, மாறா சொன்னாங்க, லா துஃபல்லிலூனி அலா மூசா, மூசாவை காட்டிலும் என்னை நீங்கள் சிறப்பித்து சொல்லாதீர்கள், மூசாவை காட்டிலும் என்னை நீங்கள் சிறப்பித்து சொல்லாதீங்க. ஃபஇன்னமா ஹுவ அஹி, அவர் என்னுடைய சகோதரர். மூசா யாரு? நபிமார்கள் எல்லாமே ஒருத்தர் சகோதரர்கள் தான். அந்த அடிப்படையில் அவருடைய சகோதரர், அதனால நீங்க அவரை சிறப்பி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த அதிசயம் சொல்றாங்க, நீங்கள் யூனுஸோட மத்தாவை விட என்னை சிலாயித்து சொல்லாதீங்க, என்னை விட யூனுஸ் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு, அவங்க நபிமார்கள் மீது வைத்த அன்பு, முஹப்பத், மரியாதை, இதை குறிப்பதற்காண்டி சொல்லப்படுது. இப்படி பல இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்த நபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைர் சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில சில சமுதாயத்தை ரப்புல் ஆலமீன் அவருடைய நபிமார்கள் சொன்ன அந்த அந்த கட்டளையை ஏற்று நடக்காதனால அந்த சமுதாயத்தை அழிச்சான். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு சில சமுதாயங்களை பத்தி சொல்றானே தவிர அந்த நபிமார்கள் யாருன்னு சொல்லல. உதாரணமா சூரத் யாசீன்ல இன்னைக்கு தான் ஆரம்பத்தில் ஓதுறாங்க, முதல் ரக்காத்திலே அதான் ஓதுறாங்க. அந்த சூரத் யாசீன்ல அந்த அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த அந்தாக்கியா வாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கிறான். அந்த 2 ரசூல் யாருன்னு அல்லாஹ் சொல்ல பேரை சொல்லல. அவங்க போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு போய் ஏகத்துவ பிரச்சாரம் செய்றாங்க. சூரத் யாசீன் எடுத்து பாருங்க, யாசீனுடைய ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க. போய் ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்க தயாரா இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, அந்த மக்கள்லாம் அந்த ரசூல்மார்களே, நீங்க எங்களுக்கு பிடிச்ச பெரிய பீடை,
இந்த ஊருக்கே பிடிச்ச பெரிய முசீபத் அப்படின்னு சொல்லி அந்த ரசூல்மார்களை திட்டுறாங்க. ஆனால் அந்த ரசூல்மார் சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பீடை இல்லப்பா, நீங்க எந்த தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அல்ல எந்த கொள்கையில தவறான கொள்கையில இருக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு பிடிச்ச பெரிய முசீபத் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றாங்க. இந்த நேரத்துல அந்த மக்கள் ஏத்துக்க தயாரா இல்ல. அதுல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஏத்துக்கிறார் இஸ்லாத்தை. அவர் பேர் ஹபீபுன் நஜ்ஜார். நஜ்ஜார் சொன்னா தச்சர். அவர் தச்சு தொழில் செய்யக்கூடிய ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் மட்டும் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த நபியை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு. என்னன்னு ஒமாலியலா ஆபுதலியா ஃபஜா ரஜுலுன் மின் அஸ்கல் மதீனத்தி அவர் ஒரு மனிதர் ஊரின் எல்லையிலிருந்து விரைந்தோடி வந்தார். அவர் சொன்னார், யா கௌமி இத்தபிஉ, நம் மக்களே இந்த மனிதர்களை நீங்க பின்பற்றுங்கள், இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். எத்தகைய ரசூல்மார்கள்? லா யஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்க இடத்துல எதுக்கும் கூலி கேட்கறது இல்லையா, உங்க நீங்க ஏகத்த பிரச்சாரம் பண்ணிட்டு கூலித்தாங்கன்னு கேட்கல, அப்படிப்பட்ட ரசூல்மார்களை நீங்க பின்பற்றுங்க என்று அந்த மக்கள் சொன்ன பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிமை கொலை பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கொலை பண்ணி கிணத்தை தூக்கி போட்டுறாங்க. பிறகு அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்ட துஆ செய்றாரு, யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹபீபுடைய ரூஹுக்கு சொல்றான், உயிருக்கு சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் சொல்லுது அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு நீ ஹிதாயத்தை கொடு, இந்த மக்கள் நல்ல வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி அந்த உயிர் துஆ கேட்டுச்சு. ஆனால் அந்த மக்கள் அதுக்கு பிறகு அவங்க ஹிதாயத்து கிடைக்காதனால, அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய இடிச்சத்தத்தை கொண்டு அந்த மக்களை அழித்தான் அப்படின்னு சொல்லி அந்த சூரத் யாசீனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா நபிக்கு மத்தியில நிறைய சமுதாயத்தினரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கின்றான். அதுல ஒரு சமுதாயம் தான் இந்த அந்தாக்கியா நாடு சமுதாயம். அதே மாதிரி இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் சொன்னான், அஸ்ஹாபுர் ரஸ் என்று சொல்கின்றான். அதாவது அகழ் உடையவர்கள், அகழ்வாசிகள். அந்த அகழ்வாசிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்களை சொல்றான். அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பி வச்சதாகவும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அந்த அகழ்வாசிகளை அல்லாஹ் அழிச்சதா சொல்றான். இப்படி சகோதரர்களே, பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, என்னென்ன அற்புதம் நடந்துச்சுங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நாளையில இருந்து அனைமா இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறேன் 4-5 நாளைக்கு போக நினைக்கிறேன். இப்போ நீண்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. துஆ செய்யுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் சிகத்தை கொடுத்து ராகத்தை கொடுத்து. ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2-3 லெட்டர் வந்திருக்குது, என்னன்னு பார்த்துப்போம். ஒரு மனிதன் நன்மை தீமைகள் அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படுவதாகவும் ஆளும் அதை நீங்கள் வலியுறுத்தி பேசினீர்கள். அப்படி இருந்தும் அத்தியாயம் 4-79 மனிதனே, ஏதேனும் நன்மை உனக்கு ஏற்பட்டால் அது அல்லாஹ்விடம் இருந்ததே ஆகும், இன்னும் ஏதேனும் தீமை ஏற்பட்டால் அது உன்னிருந்து ஆகும் என்று அல்லாஹ் கூறியதில் இதன் விளக்கம் என்ன? அதான் நன்மை தீமைகள் எல்லாமே அந்த அல்லாஹ்ட்ட தான் வருது. அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் நிசால 79வது வசனத்துல அதாவது வமா கான மின் ஹைரின் ஃபஹுவ மினல்லாஹ், அதாவது ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டது, ஏதாவது தீமை ஏற்பட்டால் அது உங்களால் ஏற்பட்டது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்ட்ட வருதுங்கும் பொழுது நன்மை வந்தா அல்லாஹ்ட்ட வந்து, தீமை வந்தா மனுஷன்டதுக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த ஆயத்து இறங்கின பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கணும். அதாவது உஹது போர்ல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தோல்வியை கொடுத்தான். அந்த தோல்வி கண்டு சஹாபாக்கள் தோன்றிருந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது வெற்றி வந்தால் அது வெற்றி அல்லாஹ் கொடுத்த வெற்றி, ஆனா உங்களுக்கு வந்து தோல்வி என்ன தோல்வி? அல்லாஹ் கொடுத்த தோல்வி இல்ல, நீங்களே தேடிட்டு தோல்வி. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தாக்குல என்ன பண்ணாங்க, ஒரு 50 பேர் நிக்க, ரசூலுல்லாஹி வாழ்க்கை வரலாறு சொன்னோம்ல உஹது போரை பத்தி, ஒரு 50 பேர் நிக்க வச்சு என்னுடைய அடுத்த ஆர்டர் வரவங்க இங்கே இருங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி பேச்சு கேட்காம அந்த கனிமத்து பொருளை இறங்கிறதுக்காக தேடி வந்தாங்க. அதனால அவங்க தோல்வி காரணமாச்சு. அப்ப தோல்வி யாருனால ஏற்பட்டுச்சு? சஹாபாக்கள் சில பிள்ளைகள்னால ஏற்பட்டுச்சு. அதுதான் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான். ஒருவருக்கு கடன் இருக்கும் பொழுது அவர் ஜக்காத்து கொடுப்பது கடமையா? கடன் இருக்கும் பொழுது ஜக்காத்து கொடுக்கிறது கடமையா சொல்லி பொதுவா கேட்கறது சரியில்லை. அந்த கடனை கழிச்சிடணும். கடன் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்குதோ அந்த கடனை கழிச்ச பிறகு, எவ்வளவு அந்த அமௌண்ட் குறைச்ச பிறகு, அதுக்கு பிறகு ஜக்காத்து கடமையான அளவுக்கு பணம் விட்டு இருக்குமே. ஆனால் உதாரணமா ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் இருக்குதுங்க, 50,000 ரூபாய் இருக்குது, இவர் 45,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, 45,000 கடன் கொடுக்க வேண்டியது. அப்ப அந்த 45,000 ரூபாய் கழிச்சிட்டு மீதி எவ்வளவு இருக்குது? 5,000 ஜக்காத்து கொடுக்கணும். 5,000 ஜக்காத்து கடமையான அளவு. அளவு ஒருத்தர் 60,000 இருக்குதுங்க, அவருக்கு 50,000 ரூபாய் கடன் இருந்தா அந்த 50,000 ரூபாய் கழிச்சிட்டு மீதி உள்ள அமௌண்ட் ஜக்காத்து கொடுக்க தொகையா இருந்தா அது ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்க தொகை எவ்வளவு? மினிமம் தொகை என்னங்க, பல தடவை சொல்லியிருக்கிறேன். மினிமம் தொகைங்கிறது 5,000 ரூபாய். அதாவது 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய். அப்ப அந்த கடனை கழிச்சிட்டு மீதி உள்ள பணம் 5,000 அதிகமாக தான் அது ஜக்காத்து கொடுக்கணும்.